ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நல்ல ஒரு ஜாக்பாட் எக்ஸ்பைரி அமைஞ்சுது. நேற்று நம்மளோட வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். சரி, மார்க்கெட் ரொம்பவே டவுன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மொத்தமே 100% எவ்வளோ அப் ரேலி போச்சோ, அப்சைட் ரேலி, அதாவது இப்போது நிஃப்டியோட டே ஹை 20,222 இருக்குல்ல, அந்தளவுக்கு அந்த ஹை போனது அப்படியே வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே லோ 19,492 இந்த அளவுக்கு லோ வந்துருச்சு. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்பவே ஒரு மூமெண்ட், பயங்கரமான அப்சைடு மூமெண்ட் போயிட்டு அதே ஸ்பீடில் பயங்கரமான டவுன் சைடு மூமெண்ட்டாக இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதோ கண்ண மூடி திறக்கக்குள்ளே நடந்த மாதிரி இருக்குது. நம்பவே முடியல ஆக்சுவலாக சொல்லணும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு 1500 பாயிண்ட் ஸ்விங்குன்னே சொல்லலாம். அதுவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போது ரீசெண்டாக இது வச்ச ஹையில் நிஃப்டி இது ரீசெண்டாக வச்ச ஹைலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 700 பாயிண்ட்ஸ்க்கு மேலே விழுந்துருக்குது. இதெல்லாம் ரொம்பவே சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இருக்கிறவங்க, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்க, மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிஃப்டியில் முக்கியமாக இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இவ்வளோ தூரம் ஒரு அப்சைடு ரேலி போயிட்டு டவுன் சைடு வரும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு டவுன் மூவை நான் உண்மையிலே இப்போ தான் பார்க்குறேன். சரி, ஓகே, இப்போது பயங்கரமான டவுன் சைடு போயிட்டே இருக்குது. என்ன அப்சைடாக அது ட்ரை பண்ணினாலும் மறுபடியும் செல்லிங்லேயே வருது. ஸோ இதுக்கு ஒரு பாட்டம் அவுட்டுங்கிற ஒரு இது வேணும். ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டேபிள் ஆகி ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் சைடு போச்சுன்னா இந்த கீழே 3 லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 19,430, 19,400, 19,340. டவுன் சைடு மூமெண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட கடைசி கட்ட ஹோப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 19,340 தான். இதுதான் நம்ம கடைசி கட்ட ஹோப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். இதையே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆன இடம் இருக்குல்ல, 19,223, அந்த 19,223லேருந்து தான் நமக்கு 20,222 அப்படிங்கிற புது ஆல் டைம் ஹை போச்சு. அதை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு நம்ம கொஞ்சம் உறுதியாக சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 19,430 இருக்கும், செகண்ட் சப்போர்ட்டாக 19,400 இருக்கும், அண்ட் ஃபைனல் சப்போர்ட்டாக நமக்கு 19,340 இருக்குது. இந்த 19,340 இந்த லெவல்லேருந்து அட்லீஸ்ட் பவுன்ஸ் ஆகணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக மார்க்கெட் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 400, 430, 550 இந்த லெவல்ஸை இப்போ மார்க் பண்ணியிருக்கேன்ல, இப்போ இந்த 550 நமக்கு ஒரு குரூஷியலான லெவலாக, ஒரு பிவட் லெவலாக ஆக்ட் ஆகும் கம்மிங் டேஸில், அதாவது நாளையிலேருந்து. அப்புறம் 19,600 உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், 19,650 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் படி பார்த்தீங்கன்னா 19,650 தாண்டிச்சுன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு புல்லிஷ்க்கு மாறுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 19,650 தாண்டினா சும்மா நம்ம அந்த ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 9650 பிரேக் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டாவது மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ மார்க்கெட் ரொம்பவே டவுன் மூவில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறனால நம்ம இப்போ டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ டவுன் சைடில் எது சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ 19,430, 19,400, 19,340 இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபைனல் சப்போர்ட்டாக நான் நிஃப்டியில் உங்களுக்கு சொல்கிறது 19,340 தான். இதையும் பிரேக் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம்லலாம் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் எது வரைக்கும் டவுன் போகும் நமக்கு உறுதியாக சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 19,340 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக 19,223 அப்படிங்கிற ப்ரீவியஸ் அந்த லோ இருந்துச்சுல, அந்த லோ தான் அது டார்கெட் பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கம்மிங் டேஸில், கம்மிங் வீக்கில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதெல்லாம் தான். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 44,550 நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இது ஒரு கோல்டன் நம்பராக வச்சுக்கோங்கன்னு. இதுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் அப் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஆக்சுவலாக அதே மாதிரி நீங்கள் இது கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200-300 பாயிண்ட்டே கிடச்சிது. இது கீழே வந்தோடனே பாருங்கள், அரௌண்ட் 44,250 ரேஞ்ச் வரைக்கும் இன்றைக்கி டவுன் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல ரொம்பவே உங்களுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஃபைனல் ஹோப்பாக நம்ம எது வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே நேற்று இந்த லெவல் கொடுத்துருந்தேன், 44,140 கொடுத்துருந்தேன். இந்த 44,150 பிரேக் பண்ணிச்சுன்னா
ரொம்பவே டவுன் ட்ரெண்டாக ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி ட்ரேட் ஆரம்பிச்சதுன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஹோப் வந்து உங்களுக்கு 43,830 இந்த லெவல் தான். ஸோ இதுக்குள்ளே ரிவர்ஸ் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக புல்லிஷுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இப்போ 44,550 அதே லெவல் மறுபடியும் உங்களுக்கு முக்கியமான லெவலாக இருக்கும். அதுக்கு மேலே ட்ரேட் ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் நிஃப்டி புல்லிஷ்க்கு திரும்புது அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியில் அதே லெவல்ஸ் தான், அது எதுவும் மாற போகிறதில்ல. ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான லெவல்ஸ், அதனால் எந்த சேஞ்ச் இல்லை. ஸோ நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணல அப்படின்னா இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் இந்த லெவல்ஸ்லாம். ஸோ அப்சைடில் நான் ஏற்கனவே கொடுத்துருந்த இந்த லெவல்ஸ்லாம் தான். ஆனால் இப்போது ஷார்ட் டேர்மில் ஒரு மைனராக பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷ்க்கு திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,550க்கு மேலே போகாத வரைக்கும் நீங்கள் இன்ட்ராடேயாக இருந்தாலுமே கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. கிளியராக சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ டவுன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோப்னு பார்த்தீங்கன்னா 44,150 தான். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதை பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சைட்வேஸில் போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக 43,830ங்கிற லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு டவுன் மூவ் கிடச்சி இந்த 43,830 வந்தாலுமே நமக்கு சரியான ஒரு ட்ரேடாக தான் அமையும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஏன்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எங்கே பை பண்ணால் நமக்கு இப்போ கிளியராக தெரியும் 44,550க்கு மேலே போனால் மட்டும்தான். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல் ஆன் ரைஸில் தான் இருக்கும். ஸோ செல் ஆன் ரைஸில் இருக்க பட்சத்தில் அதிகபட்சம் நமக்கு இந்த டார்கெட் இந்த 43,830 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃபினான்ஸ் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு 19,700 வந்து முக்கியமான ஒரு பிவட் லெவலாக இருக்கும். ஸோ டவுன் சைடு பார்த்தீங்கன்னா நான் நேற்று கொடுத்த லெவல்ஸ் படி பாருங்கள், அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு. எல்லாமே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் எதுனாலும் செக் பண்ணாலும் நேற்று போட்ட வீடியோ போய் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஓகே, நம்ம ஃபர்தராக நாளைக்கு அப்புறம் கம்மிங் வீக்கில் என்ன மாதிரி ட்ரேடு என்ன மாதிரி நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ்லாம் ஃபின்னிஃப்டியில் இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு 19,600 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், 19,540 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும், 19,500 தான் கடைசி மேஜரான சப்போர்ட் நமக்கு. ஏன்னா 19,500 நான் ஏற்கனவே 19,600 கீழே வந்தாலே ஃபின்னிஃப்டி வந்து ரொம்பவே பீரிஷ் ட்ரெண்டாக மாறின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபர்தராக இப்போ டவுன் சைடு தான் மூவ் ஆகிட்டே வருது. ஸோ 19,600 கீழேலாம் வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் இந்த 19,500லாம் கண்டிப்பாக அது மேக்ஸிமம் ரீச் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஃபைனல் சப்போர்ட் லெவலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொடுத்துருக்க சப்போர்ட் லெவலில் வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா ஓகே, அப்படி பவுன்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து 19,700 தாண்டணும். 19,700 தாண்டினா மட்டுமே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த 19,730 19,750 இந்த லெவல்ஸ்லாம் இப்போ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ஒரு பெரிய ஹடிலாக இருக்கும் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டறதுக்கு. ஒன்ஸ் இதை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். 19,800லாம் ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா. இதை தாண்டிச்சுன்னா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து 19,700 நமக்கு பிவட்டு, 19,730 ரெசிஸ்டன்ஸ் 1, 19,750 ரெசிஸ்டன்ஸ் 2, 19,800 ரெசிஸ்டன்ஸ் 3 சரிங்களா. ஸோ டவுன் சைடில் 19,600 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 19,540 செகண்ட் சப்போர்ட்டு, 19,500 உங்களுக்கு ஃபைனல் சப்போர்ட். இந்த ஃபைனல் சப்போர்ட் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் வந்து உண்மையிலே எல்லா இண்டெக்ஸும் நான் சொல்லியிருக்கேன். அது ஏன்னா அதுதான் ஃபைனல் ஹோப்பு. கொஞ்சமாவது புல்லிஷ்க்கு வந்து திரும்பணும் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் மார்க்கெட் திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் கொடுத்துருக்க அந்த மேஜரான சப்போர்ட் லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் இன்னுமே ரொம்ப பயங்கரமாக ஃபாலோ ஆகும். அதுதான் உண்மை. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கம்மிங் வீக்ஸில் இந்த லெவல்ஸ் 4லேருந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 4லேருந்து அப்புறம் நம்ம கம்மிங் வீக்ஸில் இது பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் மூமெண்ட்ஸை பொறுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நான் போகிற கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நான் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸும் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் அப்டேட்ஸ், அதாவது புல்லி ஸ்டாக்ஸ் என்ன, பேரி ஸ்டாக்ஸ் என்ன, இப்படி எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸில் போடுவேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் முக்கியமாக சொல்லுங்கள் நம்ம சேனல் பற்றி சரிங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக நான் ஆக்டிவாக இருப்பேன் அதில். ஸோ நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன், இது இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் போக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.